அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 23ஆம் தேதி ஹிந்துவே ஒரு இடத்தில் கூடு, அனைத்து இடங்களிலும் கந்தசஷ்டி கவசம் பாடு, ஹிந்து விரோதியே நீ ஓடு, தமிழகம் என்றும் ஆன்மீக தமிழ்நாடு. உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தி திருப்பரங்குன்றத்தில் தீபம் போடு. அனைவருக்கும் வணக்கம். முருக பக்தர்கள் பேரவை சார்பாக உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த கோரி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு பிப்ரவரி 23ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை தமிழகத்தில் அனைத்து கோவில்களிலும், அனைத்து வீதிகளிலும், அனைத்து வீடுகளிலும் இந்துக்களாகிய நாம் ஒன்றிணைந்து கந்தசஷ்டி கவசம் பாட வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். நாடெங்கும் சேமங்கள், வீடெங்கும் லாபங்கள், நாடுக்கு நாள் ஓங்க வரம் வேண்டுமே முருகா உந்தன் வரல் வேண்டுமே அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் முருகப்பெருமானை கேட்டார். உலகங்கள் எங்கும் ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவன் நம்முடைய தமிழ் கடவுளாகிய முருகன். அத்தகைய முருகனுக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியாத நிலைமை இன்று தமிழகத்திலே உலகி வருகிறது. ஹிந்து விரோத சக்திகள் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்து வருகின்றனர். இதையெல்லாம் தட்டி கேட்க இந்துக்கள் ஒன்று திரள வேண்டும் என்ற நோக்கோடு எத்தனையோ லட்சக்கணக்கான இந்துக்கள் தைப்பூசத்தன்னைக்கு திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, அறுபடை வீடுகள் அத்தனைக்கும், மருதமலை, எத்தனை முருகன் கோயில் இருக்கோ அத்துணை முருகன் கோயிலுக்கும் பாத யாத்திரை போறாங்க, பால் காவடி எடுக்கிறாங்க, பன்னீர் காவடி எடுக்கிறாங்க. இத்தகைய முருக பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் நிச்சயம் திருப்பரங்குன்றத்தில் நம்மளால தீபம் ஏற்ற முடியும். இதையெல்லாம் மனதில் கொண்டு முருக பக்தர்களையும் இந்துக்களையும் ஒன்றிணைத்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டி வரக்கூடிய பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு மாலை 5 மணிக்கு அனைத்து இடங்களிலும் இந்துக்கள் ஒன்று கூடி கந்தசஷ்டி கவசம் பாடி முருகனை வேண்டி திருப்பரங்குன்றத்தில் அவன் அருளால் அவன் தாட் பணிந்து நிச்சயம் இந்த திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவோம் என உறுதிபூர்வம் என முருக பக்தர்கள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.